ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் என்னின் நாமத்தினாலே அன்பின் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். செவன்த் டே சபையின் அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலிருந்து பத்தராத் பகுதியில் இருக்கிற ஆண்டாள் பஸ்தியிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் செய்த கிருபைக்காக கதறி துதிக்கிறேன். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 40ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில் விதமாக தேவன் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரையே தம் நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரையே தெய்வமாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாக்கியவான் என்று சொன்னால் பல அர்த்தங்கள் இருக்கிறது. நம்ம இன்னும் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதிர்ஷ்டசாலை என்று கூட அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்வார்கள். அதிர்ஷ்டசாலை, கொடுத்து வைத்தவன், பாக்கியசாலி என்று சொல்லி அதுக்கு அர்த்தம் இருக்கிறது. ஆக இந்த வார்த்தையானது நம்மை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, கர்த்தரையே அவரையே நம்பிக்கை வைத்து அவரை பின்பற்றுகிறபடியினால நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வேதம் இன்னொரு பக்கம் சொல்லுகிறது. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று வேதவசனத்தில் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீ பாக்கியவான். ஏன்னு சொன்னால், நீங்களும் நானும் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற அப்படின்னால பாக்கியவான்களாக இருக்கிறோம். தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பதாக. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, வேத வசனத்துக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.